பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ. இதை எழுதினவங்க ஜார்ஜ் ரைஹா. இவங்க ஒரு கெனடியன் பிளே ரைட் அண்ட் நாவலிஸ்ட். இந்த பர்டிகுலர் பிளே இது ஒரு 2 ஆக்ட் பிளே, ஓகேவா. 1967 இதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணதும் அப்போ தான், ஓகேவா. குவீன் எலிசபெத் பிளே ஹவுஸில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்கிறாங்க. தென் இது வந்து ஒரு புக் ஃபார்மெட்டில் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1917. இதோட பிளாட் டைப்புன்னு பார்க்கும்போது சோஷியல் ரியலிசம், அதாவது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து டைம் 1960s நடந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இண்டிஜீனியஸ் விமன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்தால் ஒயிட்ஸ் அவங்கள எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்குது, பேத்தட்டிக் கண்டிஷன். ஓவராலாக எல்லா இண்டிஜீனியஸ் பீப்புளையும், மென் அண்ட் விமன் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த ரீட்டா ஜோ அப்படின்ற கேரக்டர் இருப்பாங்க. நிறைய மியூசிக்கல் கமெண்ட்ரி எல்லாம் இருக்கும். ரொம்பவே மினிமைஸ்டு ஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக அந்த இண்டிஜீனியஸ் பீப்புளோட சஃபரிங்கை சொல்கிற மாதிரி இருக்குது. தென் இந்த பர்டிகுலர் பிளே தான் ஃபர்ஸ்ட்டு இண்டிஜீனியஸ்க்கான ஒரு வாய்ஸாக இருந்திருக்கு. இண்டிஜீனியஸோட சஃபரிங்கை சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளே இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. தேட்டரில், மாடர்ன் தேட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணது இதுதான், ஓகேவா. ஏஷியன் ரேஸ் இண்டியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அங்கே இருந்திருக்கிறாங்க, ஓகேவா. அந்த இடத்துல அவங்க தான் இண்டிஜீனியஸ் பீப்புள். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்ததுக்கப்புறமா அவங்கள எப்படி ஓவர் ரூல் பண்ணுறாங்க, அவங்கள எப்படி டாமினேட் பண்ணுறாங்க, அந்த இண்டிஜீனியஸ் பீப்புளுக்கான ஐடென்டிட்டி, அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் எப்படி மறுக்கப்படுது அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே அவங்கள ஏமாற்றி அவங்களுக்கு எஜுகேஷன் தரோம், அவங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு அவங்களுக்கு நிறையா டெவலப்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்ததையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் மொத்தமாக இந்த இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அப்படி இண்டிஜீனியஸ் பீப்புளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல இந்த இண்டிஜீனியஸ் பீப்புள் எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, ஓகேவா. அவங்கள கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டார்ச்சர் எல்லாமே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு லைஃப் தான் அவங்களோட ஓன் பிளேஸ்லேயே அவங்க டாலரேட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ரீட்டா ஜோ, இவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட், ஒரு யங் இண்டிஜீனியஸ் விமன். தென் இவங்களோட ஃபாதர் வந்து டேவிட் ஜோ. தென் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அவங்களோட லவ்டு ஒன், ஓகேவா. ஸோ ஜாமி பால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இவங்க ரீட்டாவோட பாய் ஃப்ரெண்ட். அண்ட் மெஜிஸ்ட்ரேட் ஒருத்தவங்க இருப்பாங்க. தென் ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவாங்க. தென் அவங்களோட டீச்சர் அண்ட் மிஸ்டர் ஹோமர் அப்படின்றவர் யார் அப்படின்னா சோஷியல் சர்வீஸ், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருப்பாங்க, ஓகேவா. தென் எய்லன் ஜோ அப்படின்றவங்க ரீட்டாவோட சிஸ்டர். ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஒரு பிளே, நிறைய டயலாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஒரு சின்ன இன்சிடென்ட், நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு இன்சிடென்ட், ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக எழுதியிருக்கிறாங்க, ஓகேவா. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு கோர்ட் ரூமில் ஒரு ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, ஓகேவா. ரீட்டா ஜோக்கு அகேன்ஸ்டாக ஒரு ட்ரையல் ஒன்று நடக்குது. அந்த ட்ரையலில் ரீட்டா ஜோ கோர்ட்டில் நிற்கிறாங்க. ரீட்டா மேலே என்ன விதமான கேஸ்லாம் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ராஸ்டியூஷன், அசால்ட், தெஃப்ட், வேக்ரன்சி அண்ட் மோர். ஸோ நிறைய அவங்க வந்து ப்ராஸ்டியூஷனில் இருந்ததாகவும், ஒருத்தங்களை அடித்ததாகவும், திருடினதாகவும், நிறைய இடங்களுக்கு ஐடென்டிட்டியை மாற்றிட்டு அவங்க போனதாகவும், இந்த மாதிரி நிறைய பொய் கேஸ் எல்லாம் அவங்க மேலே போட்டு அவங்கள இப்போ கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த நிமிஷம் அவங்க கோர்ட்டில் நிற்கும்போது அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு சோலாக, ஒரு இண்டிஜீனியஸ் விமனாக அவங்களோட அந்த ரிசர்வேஷன் ஏரியாஸில் அவங்களோட அப்பா அண்ட் அவங்களோட சிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் தோ அவங்களோட லைஃப் வந்து சிம்பிளாக பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபிகல்ட்டிஸ் மெஜாரிட்டி இருந்துச்சு, பட் ஃபேமிலியோடு இருக்கும்போது அது தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. டெய்லி இந்த பெரிஸ் எல்லாத்தையும் பறித்து தான் அவங்களோட லைஃப் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கு. அந்த கேர்ள்ஸுக்கு வந்து மதர் இல்லாததுனால அவங்களே மாற்றி மாற்றி ஒரு மதர் லைக் ஃபிகர் மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்க சர்வ் பண்ணிக்குவாங்க, லவ் ஷேர் பண்ணிப்பாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட டேஸ் எல்லாம் கடந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரீட்டாவோட அப்பா கிட்ட ஒரு ஒயிட் மேன், அவங்களோட நெய்பர் சாண்டி காலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் வந்து ரீட்டாவை நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கும், மில்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிடும், ஓகேவா. ஸோ தொலைஞ்சு போனதுனால எனக்கு என்னோட பொண்ணு ஞாபகமாக இருக்குது, ஸோ அதனால் நான் ரீட்டாவை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி $1000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவங்களோட ஃபேமிலி ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு ரீட்டாவை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் இவர் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு அவர் 2 பொண்ணுங்களையுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ அவர் வந்து அன்பாக கூப்பிட்டாலும் மேபி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களோட பொண்ணை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இருந்திருக்கும்.
ரீட்டாக்கு வந்து என்ன மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க அப்பா வந்து அவளை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பாவோட ப்ரொடெக்ஷனில் அவள் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கிறா. ஆனால் இது மட்டும் போதாது, நம்மளோட ஃபேமிலியை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், அப்பாவுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கணும், சிஸ்டரை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னா, இந்த ஒரு ரிசர்வேஷன் பிளேஸ்லேருந்து நம்ம சிட்டிக்கு போகலாம், சாட்டிஸ்ஃபைட் லைஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சிட்டிக்கு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறா. ஸோ அதனால் இப்போ சிட்டிக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டா. அங்கே போனதுக்கப்புறமா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டயர் கம்பெனியில் தான் ஜாப் கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. ஒர்க் பண்ணும்போது நிறையா டிஃபிகல்ட்டிஸ் அவளுக்கு இருக்குது. ஒர்க்லேயும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அவளோட ஐடென்டிட்டி ஒரு இண்டிஜீனியஸ் விமன் அப்படின்றதுனால அவளை ரொம்பவே மார்க் பண்ணுறாங்க. நிறையா சஃபரிங்ஸ் எல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணுறா. இருந்தாலும் எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிவிட்டு அவளோட ஃபேமிலிக்காக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கா, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, நைட் டைமில் அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது 3 போலீஸ்மென் அவளை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவளை மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு செக்ஷுவலி அவளை ஹராஸ் பண்ணுறாங்க. அவளால் எதுவுமே சொல்ல முடியல. அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புள் முன்னாடி நார்மல் பீப்புளாலேயே எதுவும் செய்ய முடியாது. அந்த பர்டிகுலர் பிளேஸில் உள்ள சிட்டிசனாலேயே எதுவும் செய்ய முடியாத கண்டிஷனில் இருக்கும்போது ஒரு இண்டிஜீனியஸ் விமனாக அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஹோப்லெஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்லெஸ்ஸாக அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு போலீஸ்மேன் ஒரு $5 எடுத்து அவளோட பேக்கெட்டில் இவங்களே வச்சுட்டு அவள் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணதாகவும் அவங்க கிட்டேருந்து தெஃப்ட் பண்ணிட்டதாகவும் இந்த மாதிரி அவள் மேலே நிறையா கேஸை போட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி தான் அவள் வந்து இப்போ கோர்ட்டில் நிற்கிறா. ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த நிமிஷம் அவள் ஞாபகப்படுத்தி பார்க்குறாளே தவிர அதை சொல்லலை. ஏன்னா சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்றது அவளுக்கு தெரியுது. அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒயிட்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்களோட ரேஸில் இருக்கிற பீப்புளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அவளுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தெரியுது. நிறைய ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவள் மேலே கண்டினியூஸாக 1 by 1 வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ சுற்றி பார்க்குறா, நமக்காக பேசுகிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. மெஜிஸ்ட்ரேட்டும் கேட்குறாங்க, உங்களுக்காக யாரும் பேச வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை அப்படின்றது அவளுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவளை பார்த்ததும் அவருக்கு என்ன தோணுதுன்னா, அவரும் ஒரு ஒயிட்டு தானே, ஸோ அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களை மாதிரியே நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், ஒரு 4 வயசு பொண்ணு, பேர் ஃபுட், காலில் செருப்பு கூட போடாமல் ரோட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணை பார்க்க ஒன்றை மாதிரி தான் இருந்துச்சு, அது உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுவுமே எவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுறது இல்லையா? அவள் வந்து ஒரு அன்மேரிட் விமன் அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிஜீனியஸ் விமன் அப்படின்றதுனால ரோட்டில் ஏதோ ஒரு குழந்தை செருப்பு போடாமல் ஓடிட்டு இருந்தது வந்து இண்டிஜீனியஸ் சைல்டாக தான் இருக்கும், அது மேபி உன்னோட குழந்தையா இருக்கும் அப்படின்றது வந்து இவளோட கேரக்டர் அண்ட் ஆல்சோ அவளோட ஐடென்டிட்டி ரெண்டையுமே ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை கேட்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அங்கே நிற்கிறா. என்னோட டாட்டர் கிடையாது அப்படின்றதையும் ஆன்சர் பண்ணுறா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து 8 hours நான் டைம் கொடுக்குறேன், அந்த 8 hoursக்குள்ளே நீ தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டே அப்படின்னா உன்னை வந்து விட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி டைம் கொடுத்துருக்கும் போது யாராவது வருவாங்களான்னு பார்த்தா இவளோட ஸ்கூல் போர்டு கிளர்க் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ்க்காக, இந்த இண்டிஜினியஸ் பீப்புளுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு, எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. பட் அது எதையுமே இவங்க யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி லைஃப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாரு. பட் ஆக்சுவலி இவங்களோட பீப்புளுக்கு எந்த ஒரு ஆஃபர்ஸும் கிடைக்கல. ஈவன் லெட்டர்ஸ் வந்தால் கூட இவங்களை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன் அது எல்லாத்தையும் எரிச்சு போட்டுருவாங்க அப்படின்றது தான் உண்மை. பட் அதை வந்து இவளால் சொல்ல முடியல. அப்படியே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டுறாங்க. இந்த மாதிரி அவளுக்கு அகேன்ஸ்டாக வந்து இவர் பேசிட்டு போயிடுறாரு. தென் அவளோட டீச்சர் ஒருத்தங்க வராங்க. டீச்சர்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க வராங்க. அந்த டீச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ என்றைக்குமே யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டா, ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டியே அவள் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவ என்ன நினச்சி பார்க்குறா அப்படின்னா, இவங்க தான், அந்த டீச்சர் தான் ஒன்ஸ் இவளை பார்த்து பிட்ச் இன் ஹீட் அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. ஓகேவா? எவ்வளோ ஒரு ஹார்ஷான ஒரு வேர்டு, அந்த வேர்ட் சொல்லி அவங்க தான் இவளை திட்டிருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவள் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவும் இவள் அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நிற்கிறா. அவளுக்கு முன்னாடி நடக்கிற அந்த ட்ராமா எல்லாத்தையும் பார்த்துட்டே நிற்கிறா. இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு, அவளோட இன்னசென்ட்டான அந்த சோலை பற்றி சொல்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால அவள் அமைதியாக இருக்கிறா. லாஸ்ட்டில் கோர்ட்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, உனக்கு வந்து 30 days சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, 30 days நீ ப்ரிசனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 30 days அவளை வந்து ப்ரிசனில் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவள் ப்ரிசனில் இருக்கும்போது அவளோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறா. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நான் அங்கே இருந்தேன், எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்துச்சு எங்கள் அப்பா கூட இருக்கும்போது, ஏர்ன் பண்ணணும் நான் இங்கே வந்ததுக்காக எவ்வளோ ப்ராப்ளம் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. தென் இவளுக்கு வந்து ஸ்டிச்சிங்கும் கூட தெரியும். ஆனால் இவ ஒரு இண்டிஜீனியஸ் விமன் அப்படின்றதுனால யாருமே இவகிட்ட கிளாத் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அதனால் இவ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருந்திருக்காது. ப்ராப்பரான ஐடென்டிட்டி இல்லாத ஒரு லைஃப்பை தான் அவள் லீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா. இதெல்லாம் அவள் ஜெயிலில் இருக்கும்போது நினச்சி பார்க்குறா. அந்த டைமில் அந்த ப்ரிசனுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் ஒருத்தர் வராரு. ஓகேவா? ஃபாதர் ஆண்ட்ரூ அப்படின்றவர் அங்கே வராரு. யூஸ்வலி
இது உண்டு. ரோமன் கேத்தலிக்ஸில் வந்துட்டு ப்ரீஸ்ட் எல்லாருமே போயிட்டு ப்ரிசனில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்கள மனசை மாற்றணும், அவங்கள நல்லவங்களா மாற்றணும் அப்படின்றதுக்காக இது ப்ரீஸ்ட்டுக்கான ஜாப். ஸோ அதனால் அந்த மாதிரி இவரும் போகிறாரு. அங்கே போயிட்டு இவளை பார்க்குறாரு. அவகிட்ட உன்னோட சின்ஸ் எல்லாத்தையும் நீ கன்ஃபஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இவ தான் எந்த தப்பும் பண்ணலையே. ஸோ அவள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. தென் இவர் வந்து சிகரெட் ஆஃபர் பண்ணுறாரு. சிகரெட் எல்லாமே யூஸ் பண்ணுறது நார்மல். ஸோ அவர் கொடுக்குறாரு. பட் அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேட்க அவள் வந்து எதுவுமே ஆன்சர் பண்ணலை. தென் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒன்ஸ் என்னோட அங்கிள் எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எல்லோரும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தான் என்னோட ஏன்ஷியன் பீப்புள் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. கனடாவில் நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எங்களோட பிளேஸில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஒயிட் பீப்புள் எல்லாரும் அங்கே வந்தாங்க. கிறிஸ்டியானிட்டி எங்களுக்கு சொல்லித்தரேன், எஜுகேஷன் கொடுக்குறேன், எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்ட் எங்கள் கையில் பைபிளை மட்டும் கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஈவன் எங்களோட பிளேஸ் கூட அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா அவரும் ஒரு ஒயிட் தானே. ஸோ அவருக்கு கோவம் வருது. பட் அதை வந்து காட்டிக்காமல் அவர் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து அவர் ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட அந்த ஜெயிலில் 30 டேஸாக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடந்துட்டு இருக்கிறா. இந்த மாதிரியான சமயத்தில் மிஸ்டர் ஹோமர்னு சொன்னா இல்லையா, அவர் வந்து ஒரு ஒயிட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவர் ஒரு சேரிட்டி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது யாருக்காக அப்படின்னா ரெட் இண்டியன்ஸ். ரெட் இண்டியன்ஸ்னால் யாருன்னா ஒயிட்ஸ் இல்லாமல் இந்த மைக்ரேட்டட் பீப்புள் இருப்பாங்க, இண்டிஜினியஸ் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்க. அந்த பீப்புளுக்கு ஃபுட் அண்ட் கிளாத்ஸ், ஷெல்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இவரோட ஜாபாக இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு சேரிட்டி மாதிரி அவர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. பட் அவருக்கு தெரியல, ஆக்சுவலி அவங்களுக்கு வேணுன்றது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டும் ப்ராப்பரான ஒரு ஜாபும் தான். பட் அது அவங்களுக்கு கொடுக்கப்படலை. தேவையில்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம். ஏன்னா ஜாப் நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டீங்கனாலே அவங்களுக்கு தேவையான ஃபுட் அண்ட் கிளாத் எல்லாம் அவங்களே வாங்கிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் அவருக்கு புரியலை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜாமி அப்படின்றது யார்? ரீட்டாவோட பாய் ஃப்ரெண்ட். ஜாமி வந்துட்டு அவரும் ஒரு இண்டிஜினியஸ் யங் பாய். இப்போ ரீட்டா ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜாமியோட சேர்ந்து ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் ஜாமி வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஷெல்டர் ஒர்க்கர்கிட்ட அவங்க சண்டை போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ரீட்டாவை ஓர் அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாரு. ஓகேவா, ரொம்பவே ஹார்ஷான ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. அதனால அவர் கூட ஜாமி ரொம்ப சண்டை போடுறாரு. சண்டை வந்து ரொம்ப பெருசாகும் போது ஜாமி அண்ட் ரீட்டா 2 பேரும் சேர்ந்து அவரை ரொம்ப அடிச்சிட்டதுனால 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் டைம் ரீட்டாக்கு சென்டென்ஸ் கொடுக்கப்படுது. 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ ஜெயிலில் இருந்துட்டு அவங்க அகெயின் பேக் டு சொசைட்டி வந்ததுக்கப்புறமா ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க அடித்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் 3 மர்டரர்ஸ் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ரீட்டாவை வந்து அவங்க செடியூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜாமியை வந்து ரொம்பவே ப்ரூட்டலாக அடித்து அவர் இறந்ததுக்கப்புறமா ஒரு கம்மிங் ட்ரெயினில் தூக்கி வீசிடுறாங்க. ஓகேவா. ஸோ அவரோட டெட் பாடி அப்படியே ட்ரெயினுக்கு அந்த சைடில் போய் விழுந்து கிடக்குது. இன்னொரு பக்கம் ரீட்டாவை அவங்க ப்ரூட்டலாக ரேப் பண்ணி அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சு ரீட்டாவோட அப்பா வராரு. வந்து பார்த்தா இங்கே ரீட்டாவோட கண்டிஷனை பார்த்து அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜாமியோட டெட் பாடியை எடுத்து ரீட்டாவோட டெட் பாடி பக்கத்தில் போடுறாரு. ஸோ இதுதான் இண்டிஜினியஸோட கண்டிஷன். யாருமே அவங்கள கொஷின் பண்ண போகிறதில்ல. இப்படி ஒரு பேத்தட்டிக்கான ரொம்பவே ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடெண்ட் அவங்களுக்கு நடந்தாலும் அதுக்கு அகென்ஸ்டாக யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து சைலண்ட்டாக அவரும் அவரோட பொண்ணு 2வது பொண்ணும் சேர்ந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு மார்னிங் சாங் ஒன்று அவங்க அப்பா பாடுறாரு. ஸோ லாஸ்ட்டாக அந்த ப்ளே எண்ட் ஆகும்போது நோ 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 மோர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இதுக்கு மேலே இப்படி ஒரு க்ரூயலான ஒரு ஆக்ட் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா இது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே இப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்றதுக்காக அவங்க உயிரை கூட அவங்களோட லைஃபே நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக அந்த பிளேயை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் டைட்டில் வந்து த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டசி அப்படின்றது ஹாப்பினஸ், ஜாய், அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை தான் எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவோம். பட் ரீட்டாவோட லைஃப்பில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் அப்படின்றது இல்லை. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சட்டாரிக்கலாக டோனில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.